ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா விலாக் வந்து சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து விலாக் சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் இருந்து சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நைட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ண விலாக் இது. நைட் வந்து மறுநாள்லேருந்து போகி இல்லையா, போகி அன்னைக்கு வடை சிக்கன் பூரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நைட்டே நான் என்ன பண்ணுறேன்னா, தோலோடு இருக்கிற உளுத்தம்பருப்பு வந்து 3லேருந்து 4 வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சிடுறேன். என்னென்னா ஒரு 8 மணி நேரம் ஊறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெடிக்காலத்தில் வந்து 4:30 மணி ஆகுதுங்க டைமு. எங்கள் ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 மணிக்கு போகி எல்லாமே போட்டு முடிச்சிட்டாங்க சில பேர். நாங்கள் மட்டும் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் மாமனார் வந்து எல்லாமே இது தூசி எல்லாமே எடுத்துன்னு வந்துட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கற்பூரம் வச்சு பற்ற வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நீங்களே புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே வாட்டி இந்த நெருப்பு வராதில்ல, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டதுக்கப்புறமா அது வந்து ஒரே வாட்டி பற்ற ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து அவ்வளோவா வராது. ஸோ அதனால் வந்து எங்கள் மாமனார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பாப்பா வந்து வீடியோ எடுக்கிறா. பெரிய பாப்பா வந்து தூங்குறா. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எழுப்பி விட்டு வந்திருக்கிறேன். அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி வர அப்படின்னு சொல்லி அதான் ப்ரஷ் பண்ணுறாரு. இதுக்குள்ளே நாங்கள் வந்து கொஞ்சம் இதுக்கு எல்லாமே ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். எனக்கு வந்து பக்கத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அத்தா முறை ஆகும் எனக்கு. அதனால் வந்து உனக்கு வருமா அப்படி அப்படின்னு வந்து அத்தா வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுறாங்க. இல்லை நானே பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த அத்தா வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் வந்து காய்கறி எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஊருக்கு போகும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. இதை சமைச்சிக்கோ, இது நல்லாயிருக்கும், கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் கீரையும் அப்புறம் இந்த வாழைக்காய் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஊருக்கு வரும்போது கூட எனக்கு வந்து காய்கறி எல்லாமே இருந்ததுன்னா நல்லா வந்து எனக்கு கொடுப்பாங்க. நான் வந்து அதை ஊரில் வந்து வாங்கின்னு வருவேன். இப்போ வந்து நான் வந்து என்ன எடுத்துன்னு வந்திருக்கிறேன்னா, இந்த மிளகு இருக்கும் இல்லையா, எப்படி சொல்கிறது, இந்த பொண்டு மிர்ச்சின்னு சொல்லுவோம் நாங்கள். அதான் ரெட் மிர்ச்சி இருக்கும் இல்லையா, அதோட ஊறுகாய் வந்து வைக்க போகிறேன் அடுத்த வீடியோவில். நீங்கள் பாருங்கள். அது வந்து செம்மையாக இருக்கும், செம்ம காரமாக இருக்கும். ஊறுகாய்னாவே ஆந்திரா தானே, அதனால் வந்து ஊறுகாய் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரும் வந்துட்டார். 2 பேரும் சேர்த்து இந்த போகி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஆனால் முன்னா நாள் வந்து கொஞ்சம் ஜர்னி பண்ணதுனால கொஞ்சம் எல்லாருமே டயர்டாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாமே நம்ம கல்ச்சர் இல்லையா, பண்ணி தான் ஆகணும். இதெல்லாமே டெய்லி பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் நாங்கள் போகி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நெருப்பு வருது. எல்லாருமே கத்துறாங்க. மேலே வந்து கரண்ட் வயர் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் மெதுவாக போடுங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளது கொஞ்சம் பற்ற ஆரம்பிச்சிச்சு. போகி ரொம்ப நல்லாவே சந்தோஷமாகவே கொண்டாடிட்டோம். நீங்கள் எல்லோரும் போகி பண்டிகை எப்படி கொண்டாடிட்டீங்க என்னான்ட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணிங்க. நம்மளுக்கு இங்கே வந்து சிட்டியில் வந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு பர்மிஷன் இல்லை. அதனால் வந்து வில்லேஜில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சூப்பராக இருக்கும். நம்ம போகி முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எப்படியோ வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எல்லாமே பெருக்கிட்டு நான் உள்ளே போயிடுறேன். என்னென்னா திருப்பி வெளியே வர முடியாது. எதுக்குன்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோ வேலை இருக்குங்க. அவ்வளோ வேலை இருக்குது. நைட்டு நம்ம பருப்பு ஊற வச்சுட்டோம் இல்லையா, இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி இன்னும் 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு இந்த பருப்பு எல்லாமே நம்ம தண்ணி இல்லாமல் வடிச்சிடணும்.
தண்ணி இருந்தால் வடை வந்து அவ்வளவா நல்லா வராது. இது மாதிரி ஒரு ஜல்லி கிண்ணம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம தண்ணி ஊற வச்சிட்டோம்னா தண்ணி எல்லாமே போயிடும். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம்னா தண்ணி எல்லாம் போயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு இது மாதிரி இந்த ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி இது மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே லாஸ்ட்டில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சின்ன சிட்காங்க, நம்மளுக்கு வடை வந்து நல்லா முறை வரணுன்னா இது மாதிரி வந்து சிட்கா பண்ணுங்கள். இது ப்ரொசீட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஆட்டுக்கல்லில் வந்து நம்ம இப்போது பருப்பு அரைச்சி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து மிக்சியில் அரைச்சி இது மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த வடை வந்து சூப்பராக முறைன்னு வரும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனு, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி டேஸ்ட்டுக்கு சரிப்படுற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து கழுவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த 10 நிமிஷத்தில் வந்து நம்ம சிக்கனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணலாம். தனியா, பட்டை, லவங்கம், அப்படியே 2 ஏலக்காய், கசகசா இது எல்லாமே நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி அரைச்சிக்கணும். ஆட்டுக்கல்லில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நான் வந்து கட்லு பொய்யன்னு சொல்லுவோம் நாங்கள் தெலுங்குல. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 10லேருந்து 12 பூண்டு, அப்படியே ஒரு கொஞ்சம் ட்ரை கோகோனட்டு இதெல்லாமே சேர்த்துக்கினி நல்லா அரைச்சி இது மாதிரி இதிலவே இருக்கட்டும். என்னென்னா இப்போவே நம்ம சமைக்க போகிறோம் இல்லையா, அதனால் வந்து அங்கே இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். எனக்கு வந்து இது நானே ரெடி பண்ணிக்கினேன். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்குன்னா அது வந்து மூஞ்சுக்குள்ளே போய் ஊதிட்டே இருந்தால் அந்த புகை வந்து எல்லாமே கண்ணுக்குள்ளே வந்து எரியுது அப்படியே. அதனால் வந்து இப்படி பண்ணிட்டேன். இப்போ வந்து பற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கினி ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கினி ஒரு 2-3 மீடியம் சைஸு ஆனியனு, அப்படியே 2 பச்சை மிளகா, அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கினி கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். அப்படியே உப்பு, மஞ்சள் அது கூட சேர்த்துக்கினி கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிட்டுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் இருக்கும் இல்லையா, நல்லா சால்ட் தண்ணியில் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வந்து நம்ம இதில் வந்து எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடணும். இந்த மசாலா இது சிக்கனுக்கு ஏறுற மாதிரி நல்லா கழுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸு தக்காளி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி கூட ஆட் பண்ணிக்கணும். சில பேர் வந்து ஆனியனு ஃப்ரை பண்ணும் போதே தக்காளி போடுவாங்க. அது மாதிரி போடாதீங்க, இது மாதிரி போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் கலர் வந்து இப்படி இருக்கும். அப்படியே டேஸ்ட் கூட நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா என்னென்னா நம்ம இப்போ வந்து குழம்பு தான் பண்ண போகிறோம். குழம்பு பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி படும். நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி இப்போது நம்ம வடை பூரிக்கு தானே, அதனால் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி பண்ணுறோம். இப்போ மூடி வச்சு அது வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா வடை மாவு கூட நம்மளுக்கு நல்லா ஊறிருக்கு. இதுக்குள்ளே நம்ம வடை வந்து போட்டுடலாம். 10 நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு இல்லையா, அதனால நல்லாவே மாவு வந்து நல்லா ஊறியிருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினி ஒரு பேன் வச்சுக்கினி டீப் ஃப்ரைக்கு சரிப்பட ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி பாலித்தீன் கவர் வாங்கிட்டு எடுத்துக்கினி இப்போ வந்து வடை வந்து நம்ம எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்துக்கினி நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து வடை இது மாதிரியே பண்ணுவோங்க. நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ரொம்ப சாஃப்டாக வந்து மெதுவடை அப்படின்னு அது மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. ஆனால் வந்து இந்த வடை வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி வடை நீங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரொம்ப பெரிய சைஸில் தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் செய்வாங்க இல்லையா, குட்டி குட்டி வடை, அது மாதிரி பண்ணால் எங்கள் ஊரில் சிரிப்பாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய சைஸ் வடை தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் டேஸ்ட் வந்து ஒரு 2 வடை சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து ஹோல் நடுவில் எதுக்கு வைப்போம்னா
ஃபுல்லாக ஈவனாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடுவில் ஹோல் ஒன்று வைப்போம். இப்போ வந்து இது மாதிரி கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி எல்லாமே வடை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சஞ்சனா என்ன பண்ணுதுன்னா, மசாலா நான் வந்து ஆட்டுக்கல்ல அரைச்சேன் இல்லையா, அது வந்து சேர்த்துடுறான். அது இப்போ வந்து சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மசாலா நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து சிக்கன் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு, ஆனால் சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. அதனால் வந்து மசாலா சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் வரவாட்டி நம்ம டேஸ்ட் பண்ணிக்கணும். டேஸ்ட் ஓகே நம்மளுக்கு ஓகே இருந்ததுன்னா நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சால்ட்டு சேர்த்துக்கின்னு எது கம்மியாக இருக்கோ அது வந்து சேர்த்துக்கின்னு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி இப்போ ஃபைனலாக வந்து புதினாவும் கொத்தமல்லி இது ரெண்டுமே போட்டு இது போட்டாவே ஸ்மெல் வந்து ஒரு ஊர் வரைக்கும் வருங்க. அது மாதிரி இருக்கும் புதினா ஸ்மெல்லு. அது வந்து புதினா போட்டாவே சிக்கனுக்கு பிரியாணிக்கு இது எல்லாத்துக்கும் நல்லா டேஸ்ட் வரும். புதினா போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆட்டுக்கல்ல அரைச்ச அந்த மசாலா வந்து ஒரு ஊருக்கே போகுது ஸ்மெல்லு. எனக்கு வந்து அதை குழம்பு செய்யும்போதே அவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் உடனே சாப்பிட்டுட்டேங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூரி தான் பண்ண போகிறோம். பூரி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதனால் வந்து பூரி வந்து நான் எப்படி செஞ்சேன் என்னான்ட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டல. இன்னொரு ரெசிபியாக நான் வந்து அதையும் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா வீடியோ எடுக்க முடியலங்க. ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வந்து பூரி பண்ணுறது, வடை பண்ணுறது, போகி பண்ணுறது, இதெல்லாமே குழம்பு பண்ணுறது இதெல்லாமே காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து பூரி ரெடி ஆயிடுச்சு. பூரி கூட இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. எங்களுக்கு வந்து போகி ரெசிபி வந்து இதுதான். வடை செஞ்சோம், பூரி செஞ்சோம், அப்படியே சிக்கன் குழம்பு பண்ணிவிட்டு டிஃபன் எல்லாமே முடிச்சு விட்டுட்டோம். மத்தியானத்துக்கு வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அது முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா இல்லை. உண்மையை சொல்லணும்னா எடுக்க மாட்டேன். என்னென்னா டைம் இல்லைங்க. நான் ஒண்டியாக தான் செஞ்சதுனால வந்து எனக்கு டைமே இல்லை. அதனால் வந்து வீடியோ எடுக்க போகிறதில்ல. இந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் எப்படி போகி கொண்டாடிட்டீங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக என்ன மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.